Hello and welcome to K&P Kitchen. இன்னைக்கு vinayagarchathurthispecial அவல் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இதோட இடியாப்பமும் எப்படி பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். இது அவல் கொழுக்கட்டைங்கிறது நீங்கள் யூஸ்வலாக அரிசி மாவை மேல் மாவாக வச்சு பண்ணியிருப்பீங்க. இது நான் அவலையே மேல் மாவாக வச்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி பண்ணி காமிச்சிருப்பேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு அவல், ஒரு கப்பு கொஞ்சம் கூட அரிசி மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நான் அரிசி மாவு வளர்ந்தேனோ அதே கப்பில் ஒரு கப்பு அவலை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வைக்கலாம். மினிமம் ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைக்க முடியும். இது நீங்கள் இடியாப்ப மாவு, அரிசி மாவு வெளியில் வாங்கினது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு கொஞ்சமாக டேட்ஸும் ஃபிக்கும் கொஞ்சமாக ஊற போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில். அதே மாதிரி ஒரு கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 3/4 கப்பு இல்லாட்டி அரை கப்பு வரைக்கும் கோகனட் சுகர் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இந்த ரெசிப்பியில். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் சுகர் சேர்த்துக்கிறதுக்கு விரும்பலை. நாட்டு சர்க்கரையில் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் 3/4 கப்பு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ்டு நட்ஸோட பவுடர் என்கிட்ட இருந்தது. அதை ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ஃபிக்கையும் டேட்ஸையும் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி அவலையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அந்த அரைச்ச அவலோட இந்த அரிசி மாவு எடுத்து வச்சுருந்ததையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த அலம்பின தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்காதீங்க. நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் கலர்றதுக்கு. ஒரு நான்ஸ்டிக் கடாய் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பேர்கிட்ட அதுதான் இருக்குங்கிறது. இல்லாட்டி ஹெவி பாட்டம் கடாய் ஏதாவது எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அந்த மாவு வச்சுட்டு இருந்ததை நல்லா சேர்த்துட்டு நல்லா விடாமல் அழுத்தி நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணி வேக வைக்கணும் இந்த மாவை. அவல் ரொம்ப சாஃப்ட்டுங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக இந்த நான்ஸ்டிக் போட்டதுக்கு அதுக்கும் நல்லா சுருண்டு வந்துடும். அதை வச்சுட்டு நீங்கள் தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா அழுத்தி தேய்ச்சி இந்த மாதிரி நீங்கள் அதை கிளறிண்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் அது கையில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த பொறுக்கு ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா சப்பாத்திக்கு மாவு எப்படி அழுத்தி பிசைவீங்களோ அது மாதிரி பிசையணும். அவல்ங்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சாதான் அந்த சாஃப்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வரட்டு மாவு, அரிசி மாவு கொஞ்சம் தூவிட்டு நல்லா இந்த சொப்பு பண்ண வருதான்னு பார்த்துக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் எப்படி கொஞ்சம் அதாவது சூடுலேயே நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். ரொம்ப ஆறிடுத்துனா மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வராது. இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் அதே நான்ஸ்டிக் கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுன்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருந்த ஃபிக்கும் டேட்ஸும் அதோட ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் சுகர் நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். வெல்லமே தேங்காய் அது ரொம்ப வதக்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இந்த கோகனட் சுகர் சேர்த்துருப்பேன். ஒரு 1/4 கப்பு தான் நான் சேர்த்துருப்பேன். ஏன்னா என்னோட டேட்ஸ் அண்ட் ஃபிக் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது, அதனால கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 3 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட ஏலக்காய் பொடியெலாம் சேர்த்துக்கலாம். நான் அந்த நட்ஸ் மிக்ஸ்லேயே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டதுனால நான் அதில் தனியாக போடலை. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கலருங்க. கையில் உருட்ட வரணும். உருட்டினதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி அழுத்தி பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவே இருக்கணும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கல்கோனா பதம் வந்துடும், அது வரக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நல்லா அலக்காக ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன உருண்டையாக உருட்டி உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேல் மாவிலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா கையில் முதல்ல தட்டி பாருங்கள். இந்த மாதிரி தட்டிட்டு அப்புறம் அந்த சொப்பு எப்படி பண்ணுவோன்ற மாதிரி காமிச்சிருக்கேன் இல்லையா, இது மாதிரி வச்சுன்னு பண்ணிங்கன்னா சூப்பராக அழகாக வரும். முதல்ல மேலே அந்த ஓரம் விளிம்பெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் சென்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தீங்கன்னா அழகாக சொப்பு மாதிரி வரும். யூஸ்வலாக மோதகம் தவிர இந்த மாதிரி ஷேப்பில் கூட எங்கள் அம்மா பண்ணுவாங்க. இது கையில் பண்ண வரும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இந்த கச்சிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் விளிம்பு ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா வெளியில் வராமல் இருக்கும். அப்படி இல்லாதவங்க இந்த மோல்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மோல்டை யூஸ் பண்ணும்போது யூஸ்வலாக அரிசி மாவில் பண்ணுறச்சு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல வெளி மாவு ரொம்ப தடியாக இருக்கும், உள்ளே வைக்கிற பூர்ணம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹார்டாக இருக்கும். பட் இதில் அவல் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும். இந்த மோல்டில் நீங்கள் எவ்வளோ மாவு அடைச்சிருந்தா கூட அது ரொம்ப கனமாவோ இதுவாகவோ தெரியாது. எப்போது நம்ம கையில்
எண்ணெயில் பண்ணால் எவ்வளோ மெலிசாக வருமோ, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பூரணம் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கொழுக்கட்டை டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்போ வந்து உங்களோட உள்ளே இருக்கிற பூரணம் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி மோதகம் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் எப்படி வேணால். அதுக்கப்புறம் as usual வந்து ஒரு 7 minutes ஆன் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட சூப்பர் சாஃப்ட் அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு. இதில் வந்து இந்த பூரணம் ஸ்டஃபிங் எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ். நான் இன்றைக்கி ஒரு வேரியேஷன் காமிச்சிருப்பேன், நீங்கள் ரெகுலராக பண்ணுற பூரணம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இன்றைக்கி காலையில் வந்து இடியாப்பம் பண்ணி பார்த்தேன் இதே மாவை வச்சு, ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. அப்போவே ட்ரை பண்ண சொப்பும் வருமானு, ட்ரை பண்ணதில் சொப்பும் வந்தது. ஸோ இது கொழுக்கட்டையாக பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். பிடிச்சிருந்தா ட்ரை, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு KNP Kitchen. Happy Vinayagar Chaturthi in advance.